கடந்த 2022ஆம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடித்த குட் பை படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமான ராஷ்மிகா மந்தனாவுக்கு தொடர்ந்து ஹிந்தி மொழியில் பல படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. அனிமல் திரைப்படம் அவருக்கு பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. சல்மான் கானின் சிக்கந்தர், விக்கி கௌஷலுடன் இணைந்து சாவா என பாக்ஸ் ஆபீஸ் பேபியாகவே மாறியுள்ள புஷ்பா பட ஹீரோயின் பான் இந்திய படங்களில் மட்டுமே நடிக்க தான் நினைக்கவில்லை என கூறியுள்ளார். மொழிகளை கடந்து நல்ல கதைகளை மட்டுமே தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என தான் விரும்புவதாக நேற்று நடைபெற்ற குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கூறினார். நடிகர் ராஷ்மிகா மந்தனா கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தனது 29வது பிறந்த நாளை கொண்டாடினார். நடிகர் விஜய் தேவர்கொண்டாவை ரகசியமாக காதலித்து வருவதாக ஏகப்பட்ட கிசுகிசுகள் கிளம்பிய நிலையிலும் இருவரும் அதற்கு நேரடியாக பதில் தராமல் மறைமுகமாகவே பதிலளித்து வருகின்றனர். பாலிவுட்டில் பிஸியாக இருந்து வந்த ராஷ்மிகா மந்தனா தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் உருவாக்கியுள்ள குபேரா படத்தில் நடித்துள்ளார். அதன் இசை வெளியீட்டு விழாவில் ராஷ்மிகா மந்தனா சுடிதார் அணிந்து செம்ம கியூட்டாக வந்ததை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். கன்னட மொழியில் ராஷ்மிகா மந்தனா நடிப்பதில்லை என்கிற சர்ச்சை வெடித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் தொடர்ந்து பெரிய படங்களில் நடித்து ராசியான நடிகை என்றும் பாக்ஸ் ஆபீஸ் பேபி என்றும் சினிமா வட்டாரத்தில் பெரும் புகழை சம்பாதித்துள்ளார். நேற்று நடைபெற்ற குபேரா இசை வெளியீட்டு விழாவில் மேடை ஏறி பேசிய ராஷ்மிகா மந்தனா ஹிந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி என்கிற பேதம் பார்த்து நான் படங்களில் நடிப்பதில்லை. நல்ல கதைகள் தமிழில் இருந்து வந்தால் ஓடோடி இங்கே வந்து விடுவேன். பான் இந்திய படங்களில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் இல்லை. நல்ல கதைகள் மற்றும் ரசிகர்களுக்கு பிடித்த படங்களில் நடிக்க மட்டுமே ஆவலுடன் உள்ளேன் என்றார். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா சாருடன் நடித்தது ரொம்பவே ஹாப்பியாக உள்ளது. தனுஷின் நடிப்பும் உழைப்பும் என்னை பிரமிக்க வைத்தது. நாகார்ஜுனா சாருடன் நடிப்பது எல்லாம் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமும் குபேரா படம் உங்களுக்கு பிடிக்கும், தியேட்டருக்கு போய் பாருங்கள் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.